டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கா? இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாளைக்கு சரஸ்வதி பூஜை, அதனால நம்ம வீட்ல நாளைக்கு பூஜை இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. போன தடவை பூஜை நடந்தப்ப ரோகிணி எல்லா பொறுப்புகளையும் தானே ஏத்துக்கிட்டா. அதனால இந்த முறை சரஸ்வதி பூஜைக்கான ஏற்பாடுகள் சீமா செஞ்சா நல்லா இருக்கும். தனியா செய்யட்டும். ஆனா அத்தை, சீமாவும் ரோகிணியும் இத சேர்ந்து செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேலையும் அதிகமா இருக்குல்ல, அதனால 2 பேரும் சேர்ந்து செஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லலாமா? இந்த தடவையும் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் நானே தனியா செய்யறேனே. அது அது என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யும் போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதுக்காக தான். அதனால எந்த வேலையும் சரியா நடக்காது. தேவையில்லாத பிரச்சனை வரும். அதுக்கு தான் நான் எல்லா வேலையும் தனியாவே செய்யறேன்னு சொல்றேன். ரோகிணி, எங்க எல்லாருக்கும் நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிடுச்சு. புரியாது உங்களுக்கு? சொன்னாலும் புரியாது இல்லக்கா? அது உண்மைதான். அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு பெரிய மருமக நீதான். அதனால நாளைக்கு சரஸ்வதி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் உன்னால தனியா செய்ய முடியும்னு தோணுச்சுன்னா அப்ப நீ தாராளமா செய்யலாம். உமா பவி, பெரியத்த டிஃபன் ரெடியா இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு வா. டிஃபன் சாப்பிட்ட பிறகு எல்லாரும் ஆபீஸ் போட்டோம். சரிங்க பெரியத்த. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன அன்னைக்கு நீங்க அடிச்சப்போ நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல, அதுக்கு தான் இந்த மன்னிப்பு. இந்த தடவையும் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் நானே தனியா செய்யறேனே. எப்படி ரோகிணி என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியுது? சீமா, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லங்க. அரே ஷோ, இப்போ நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். இத பார்த்த உடனே நீ சிரிச்சிருவ. என்னது? இதுதான். இதுல என்ன இருக்கு? லேப்டாப்? என்னங்க, நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நீ கேட்டதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வரலன்னா எப்படி? ரோகிணி இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாள். இது அவளோட காலேஜ் ஸ்டடீஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும்ல. நாளைக்கு சரஸ்வதி பூஜை இல்லையா, நாளைக்கு கொடுக்கறேன். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. கொஞ்ச நாளாவே அவ வீட்ல நிறைய வேலை இருக்கிறதால பாவம் அவ காலேஜ் கூட போக முடியல. இப்ப இது அவகிட்ட இருந்தா நல்லா படிக்க முடியும் இல்ல? என்னங்க,
தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஹஸ்பண்ட் கிட்டயே தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? ஒரு நிமிஷம். என்னாச்சு? சீமா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க? என்னங்க? இந்த பணத்தை எனக்கு எது கொடுக்குற? ஏன்னா இந்த கிஃப்ட ஏன் சார்பா ரோகிணிக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ அக்காவா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சீமா, எனக்கு ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். சரி, இதை நான் வாங்கிக்கிறேன். ஆனா இவ்வளவு பணத்தை நீ எப்படி சேர்த்தங்கிற விஷயத்த முதல்ல சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நம்ம வீட்ல எல்லா பண்டிகைகளுக்கும் பணம் கொடுக்கறாங்கல்ல, அதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருந்தேன். எப்போ ரோகிணி காலேஜுக்கு அட்மிஷன் வாங்கினாலோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் அவளுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கணும்னு. இப்போ வாங்கியாச்சு. ரோகிணி மேல உனக்கு நிறைய அக்கறை இருக்க. உண்மையை சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைச்சதுக்கு ரோகிணி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ வேணா பாரு, இந்த லேப்டாப்பை பார்த்து ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுவா. நீங்களா அதுக்குள்ள வந்துட்டீங்களா? கொஞ்ச நேரம் கூட என்ன நீங்க தனியாவே விட மாட்டீங்களா? நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியல? ரோகிணி, சில கீழே விழுந்திருக்கோம். அதான் வேலைல எல்லா வேலையும் சமாளிக்கிற மாதிரி நான் இதையும் சமாளிச்சிருப்பேன். இன்னொரு விஷயம், எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க இல்லாம என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டீங்கல்ல? எல்லா வேலையும் நான் தனியாவே செஞ்சு முடிச்சிட்டேன். என்னை பத்தி இப்ப நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இதுல ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்ல பிரச்சனை வந்தாலோ அதுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துப்பேன். ஒருவேளை எல்லா வேலையும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா அப்ப எல்லாரும் பாராட்டினாங்கன்னா அந்த பாராட்டும் எனக்கு மட்டும்தான் சொந்தம்.